ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் என்று பார்ப்போம் என்று சொன்னால், பெரிய ஏரி தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. ஆனால் தண்ணீர் முழுவதும் கசப்பாக இருக்கிறது, குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களோ வனாந்தரத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அவளுக்கு தண்ணீர் இல்லை. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறாள். ஆடு மாடுகள் கஷ்டப்படுகிறது. என்ன செய்வதென்று தத்தளிக்கும் பொழுது மோசேக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பி முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, நீர் ஏன் அங்கிருந்து எங்களை அழைத்து வந்தீர்? ஏதோ கானான் தேசம் என்று சொன்னீர், எல்லாம் பாலும் தேனும் ஓடும் என்று சொன்னீர், இந்த வனாந்தரத்தை எங்களால் தாண்ட முடியவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது என்ன பண்ணுவது? தண்ணீர் கொடுத்தாவணும். அதுவும் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆடு மாடுகள், குட்டி குழந்தைகள், பெரியவர்கள் என்று சொல்லி கணக்கில் அற்றவர்கள். அப்படி கணக்கற்ற ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். என்ன செய்வது என்பது ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரு பெரிய மலையை போன்ற பெரிய அளவு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு சின்ன மரம், முக்கியமில்லாத ஒரு காரியமாகத்தான் அது தெரியும். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பெரிய ஏரியில் தண்ணீர் இருக்கிறது. அந்த மரத்தை காண்பித்து அதில் ஒரு கிளையை வெட்டி அந்த தண்ணீர் போட சொல்லுகிறார். மோசே கீழ்ப்படிந்து போடுகிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் அதில் உள்ள கசப்பை எடுத்து மதுரமாய் மாற்றி விடுகிறது. அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள், ஆடு மாடு எல்லாம் பருகுகிறார்கள். தண்ணீரை எடுத்து சந்தோஷமாய் சூழ்நிலை மாறிவிட்டது. அந்த மரம் அதில் தான் அத்தனை ஆண்டுகள் இருக்கிறது. யார் கண்ணிற்கும் அது தெரியவில்லை. அறியப்படாத அற்பமான ஒரு மரம் தான். அதனுடைய முக்கியத்துவம், அதற்குள் இருக்கிற மேன்மை, அதை பயன்படுத்தும் பொழுது, ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் தெரிந்தது. அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், நான் யூஸ்லெஸ், பிரயோஜனம் கிடையாது, நான் சும்மாவே தான் இருக்கிறேன், எத்தனை நாட்கள் காத்திருக்கிறது, எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் இந்த வேதனை, இதற்கு ஒரு முடிவே இல்லையா, இப்படியே தான் நான் இருக்க போறான்னு சொல்லி பல விதத்தில் பலர் புலம்புகிறதை, போராடுகிறதை நாம் கேட்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அநேக நேரம் அது உடனே தெரியாது. ஒரு உதாரணத்தை சொல்லுகிற ஒரு வேடிக்கையான ஒரு கற்பனை கதை. ஒரு முறை ஒரு நல்ல பெரிய சேர், அழகாக உட்காரலாம், அதில் அநேகர் உட்கார்கிறார். அந்த வீட்டில் உள்ள பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு ஸ்குரு, அது ரொம்ப நாளா நான் அன்னைக்கு இந்த சேர் பண்ணும்பொழுது என்னை டைட் பண்ணி அதில் வச்சாங்க. இன்னைக்கு வர அதில் தான் இருக்கிறேன், எனக்கு யூஸ் இல்லாமல் சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதான், இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அது லூஸ் ஆகி கலண்டு கொஞ்சம் ஓரமாக போய் விழுந்துருச்சுதான். அது நினைச்சது நம்ம என்னடா யூஸ்லெஸ் தான் நினைச்சது, விழுந்துருச்சானா அந்த நாள்ல ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அந்த சேர்ல உட்கார சொல்லியிருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க உட்கார்ந்தோன்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஏன்னா அந்த சேர் நிற்கவில்லை. அதில் உள்ள ஸ்குரு விழுந்ததுனால அது கீழே விழுந்து விட்டது. இருந்தவரும் விழுந்து விட்டார். அப்பொழுதுதான் ஐயோ, அந்த வீட்டில் உள்ள எஜமான் என்னடா சேர் எடுத்து தாட்டம் அந்த ஸ்குரு மிஸ் ஆயிருக்கல, தேடி பிடிச்சி வீட்டில் தொடப்பத்தை எடுத்து எல்லாம் எடுத்து அந்த ஸ்குருவை கண்டுபிடித்து திருப்பி அதில் டைட் பண்ணாராம். அப்போதான் அந்த ஸ்குருவுக்கு புரிஞ்சுதான் நம்ம எவ்வளவு முக்கியம், நம்ம அதுல இருந்தா தான் இன்னொருத்தர் அதுல இருக்க, அந்த சேர்ல இருக்க முடியுதுன்னு சொல்லி திருப்திப்பட்டு சந்தோஷப்பட்டுச்சுதான். அநேக நேரம் நமக்குள் இருக்கிற நன்மைகள், மேன்மைகள் தெரியாமல் போய்விடுகிறது. இல்லை, ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் அது வெளிப்படும். அதுவரை காத்திருப்போம். சோர்ந்து போக வேண்டாம். மதுரமாய் அந்த தண்ணீரை அந்த மரம் மாற்றினது. நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகளை மாற்றும், நன்மைகளை கொண்டு வரும், அற்புதங்களை செய்யும்படியாய், அதோடு மட்டுமல்ல அனுபவிக்கும்படியான பாக்கியத்தையும் பெற்றுக் கொடுக்கும். சோர்ந்து போகாமல் உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் அற்பமாய் எங்களையே நாங்கள் நொந்து கொள்கிறோம். என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன வேலை என்று சொல்ல இல்லை. எங்களுக்குள் மேன்மையானவைகளை வைத்திருக்கிறீங்கப்பா. எங்க இருக்கிறோமோ, எப்படி இருக்கு, எதில் இருக்கிறோமோ அதிலையும் பொறுமையோடு இருக்கும்படியா நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஒரு நாள் வரும், நாங்களும் பயன்படுவோம். அந்த சிந்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும், தடைகள் மாறட்டும், எல்லாவற்றிலும் பொறுமையோடு சகித்து எல்லாவற்றும் பின்பற்ற சார்ந்திருக்க மகிமைப்படுத்த உதவி செய்யும். துதிக நம்மை எல்லாம் செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதையும் நீங்கள் அற்பமா எண்ண வேண்டாம். உங்கள் வாழ்க்கையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.